நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு பெஸ்ட் ஸ்டாக்ஸ், ஒரு 3 ஸ்டாக்ஸை பத்தி பார்க்க போறோம். மூணுமே 100 ரூபாய்க்கும் கம்மியான விலையில இருக்கக்கூடிய பங்குகளை பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயே முக்கிய தரமான பங்குகள் நல்ல குறைவான விலையில இருக்கு. இது ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்கா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் எடுத்துக்கிட்டா ஒரு 3 கிரைட்டீரியா ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்றோம். அதுக்கப்புறமா தான் வரும். ஒரு 25,000 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய பங்குகள். அதுலயும் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 10% மேலே, அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் 10% மேலே இருக்கக்கூடிய பங்குகளை தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதில் நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த கிரிட்டீரியாவில் தான் இந்த 3 ஸ்டாக்கையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக செலக்ட் பண்ணியிருக்கேன். வேற ஒன்றும் பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸை பற்றி நம்ம பார்க்கல. நீங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி போய் ஃபண்டமெண்டல்ஸை செக் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக இந்த பங்குகள் மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஒரு நீண்டகால லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸாகவும் இருக்கிறதுக்கு நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கக்கூடிய பங்குகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதில் எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ் கொடுக்குறதில்ல. அது மட்டும் இல்லை, நானும் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் போயிடுறதில்ல. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறனாலும் ட்ரேட் பண்ணுறனாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவைக்கு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது வெறும் வீடியோக்காக மட்டும் இருக்கக்கூடிய குரூப்ல நிறைய பங்குச்சந்தை சார்ந்த நியூஸ் உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கும், நிறைய வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் நோட்டிபிகேஷனையும் தட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்துருவோம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸை நான் சொல்லிடுறேன். மார்க்கெட் கேபிட்டல் 30,237 கோடி. இதோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 3.04%. இதில் முக்கியமான புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹20.71 இருக்கு. இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபேஸ் வேல்யூ ₹10 தான். அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ₹4.83. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்கு நல்ல உயரத்தில் இருந்து இப்போ மறுபடியும் டவுன் நம்ம இந்த டிப்பில் வந்து நல்ல டவுனுக்கு போயிட்டு மறுபடியும் இப்போ பாசிட்டிவ் ட்ரெண்ட் பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த டவுன் சைடில் தான் இது இறங்கி இருக்கு. மற்றபடி இந்த ஸ்டாக்ஸ் மறுபடியும் பெரிய லெவலுக்கு உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. மினிமம் வந்து ஒரு ₹70 வரைக்கும் இந்த ஸ்டாக் போகும். அது வரைக்கும் வந்து இதில் டெஃபினட்டாக நீங்கள் நம்பலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இதில் வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்றாங்க. அதே மாதிரி எஃப்ஐஐஸும் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 11.4%, நெட் ப்ராஃபிட் 86.9% வரைக்கும் இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 28.9%. இதோட பெரிய ஸ்டேக் ஹோல்டர் எடுத்துக்கிட்டா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் 86.46% தான் இருக்கு. ஸ்டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 102% ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருக்காங்க. 3 வருஷத்துல 281% ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதை ஒரு ஷார்ட் டேர்மாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாக்கை. இது ரைட் டைம் டு பை அப்படின்னே நான் சொல்லுவேன். இன்னும் நீங்கள் வாங்கினா கூட அந்த ₹40 அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் வாங்க முடியும். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஆயிடாது. ஆனால் இந்த ஸ்டாக் ஒரு லாங் டேர்மில் ₹75 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸை செக் பண்ணிடுவோம். இல்லை எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் தான் வச்சுருக்காங்க. 1% கூட இல்லை. ஆனால் டிஏஎஸ் கிட்டத்தட்ட 5.17% வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 10 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் புதுசாக அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் முக்கியம். ஸோ இந்த ஸ்டாக் ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அதை விட ஒரு சூப்பர் மல்டிபேக்கர் ஸ்டாக் மதர்சன் சுமி வயரிங். ஸ்டாக்கோட வாய்ப்பை தயவு செய்து தவற விட்டுறாதீங்க. ஏன்னா இனி வர காலத்தில் நம்ம ஏற்கனவே தெரியும், மதர்சன்ல இருந்து டிமெர்ஜ் பண்ணி கொண்டு வந்த பங்கு தான் இந்த மதர்சன் சுமி வயரிங் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பங்குகள். ஏன் அப்படின்னா இவங்களோட காருக்கு உண்டான வயரிங் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து தனியாக செப்பரேட்டாக பிரித்து இந்த பங்குல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ இவங்களோட கஸ்டமர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீமியம் கார்ஸ் தான். சும்மா சாதாரணமாக பென்ட்லி அந்த மாதிரியான கார்ஸ் தான் இவங்களோட கஸ்டமர்ஸாக இருக்காங்க. அதுலேயும் இந்த காருக்கு உண்டான வயரிங்ஸ் எல்லாமே இந்த மதர்சன் சுமி வயரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தின் வழியாக தான் அவங்க முடிச்சு பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் 25,775 கோடி. இதோட டிவிடெண்ட் ஈல்டு 1.11%.
இல்லை ஃபேஸ் வேல்யூ ₹1 தான். ஸோ இது வந்து இதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய ஸ்பிளிட் வரப்போகிறது இல்லை. புக் வேல்யூ ₹3, இல்லை லோ ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ₹45. இது வந்து லோல இருந்து மறுபடியும் ஏறி தான் இப்போ இந்த லெவலுக்கு வந்து திருப்பி இறங்கி இருக்கு அப்படி. ஸோ இன்னும் வந்து ஒரு சில இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தொல்லையெல்லாம் பெரிய தொல்லையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் இதோட சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணால் கூட இப்போ இது ஒரு ₹55 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு கீழே இது ஸ்டாக் இறங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நீங்கள் இதுவே நீங்கள் வாங்குற ரேஞ்சில் தான் இருக்குது. ஒன்றும் பெரிய அளவுலலாம் உங்களுக்கு நஷ்டம் ஆயிடாது ஆனால் பட் நான் சொல்கிறது இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டாக்கை தாராளமாக நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த ஸ்டாக் உங்களுக்கு லாபத்தை பதிவு பண்ணும். இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, இவங்களோட பேரண்டான மதர்சன் சமவர்த்தனா மதர்சன் அந்த ஸ்டாக்கையுமே நீங்கள் தாராளமாக உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணலாம். டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் உங்களுக்கு பெரிய அளவு லாபத்தை தரும். ஏன்னா எஃப்ஐஎஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்கை நிறைய அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லை, என்ன சொல்ல போனால் டிஏஎஸ் கொஞ்சம் குறைச்சாங்க, ஆனால் பெரிய அளவுலாம் ஒன்றும் குறைக்கல. பட் எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லெவலில் பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 10.93 இருந்து 11.08 வரைக்கும் இந்த செப்டம்பரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு குவார்ட்டரும் அவங்களோட இது வந்து ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இதில் மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டர் எடுத்துக்கிட்டா ஐசிஐசிஐ குரூப் தான் 3.41%, இல்லை எஸ்பிஐ கிட்டத்தட்ட 2.35 வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஸ்டாண்ட் அலோன் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துட்ருக்குறாங்க. ஒன்றும் பெரிய அளவு தப்பாக இதெல்லாம் கிடையாது. நீட்டாவே கிட்டத்தட்ட நெட் சேல்ஸ் 2104 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட 14.68% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்லாம் ₹100 தொடும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வச்சுக்கோங்க. இதில் எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் எடுத்திங்கன்னா 11.08%, டிஐஎஸோட ஹோல்டிங் எடுத்திங்கன்னா 17.77% வரைக்கும் இருக்குது. ஸோ நியூவாகவும் இந்த ஸ்டாக்ஸில் நிறைய அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா SG1. இந்த SG1 பற்றி நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். பட் இதோட ப்ராஃபிட் புக்கிங் வந்து நல்ல ஒரு ஹியூஜ் லெவலில் இதில் செல்லிங் நடந்தது உண்மை, ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததும் உண்மை. பட் ஆனால் இப்போ மறுபடியும் அது ரிவர்ஸ் பேட்டர்ன் போட்டு மேலே ஏறிட்டு இருக்கு. இப்போ இதை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸாக கன்சிடர் பண்ணாலும் சரி, இப்போ கரண்ட் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ₹73 இதோட கரண்ட் ப்ரைஸ். இதோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ₹100 தொடும். அதுதான் நெக்ஸ்ட் லெவல். கிட்டத்தட்ட இந்த 2024 மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு ₹100 தொடும். டெஃபினட்டாக இந்த பவர் ஜென்ரேஷன் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கை இதை நான் கன்சிடர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய இதோட மார்க்கெட் கேபிட்டல் 29,021 கோடி. இதில் டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது, கிட்டத்தட்ட 2.40% வரைக்கும் டிவிடெண்ட் ஈல்டு வச்சுருக்காங்க. இதோட ஃபேஸ் வேல்யூ ₹10. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹35 இதோட புக் வேல்யூ. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, லோ ப்ரைஸ்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். இந்த 3 பங்குகளுமே உங்களுக்கு அக்குமுலேஷனுக்கு ரைட் டைம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாக்கு ரைட் டைமில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. இதோட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். இங்கே பாருங்க, இதில் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து 7 நம்பர்லேருந்து 12 நம்பராக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் எஃப்ஐஎஸும் பார்த்தீங்கன்னா 61 நம்பர்ஸ்லேருந்து 66 நம்பர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த செப்டம்பருக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி இன்னொரு 4 months 5 months வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக் டெஃபினட்டாக ₹100 தொடும். கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்காகவும் இருக்கும். இதில் டிஐஎஸோட ஹோல்டிங்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.75% வரைக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் இந்த 3 ஸ்டாக்கையும் வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்லாம் இறங்கினா அதை பற்றி கவலையே படாதீங்க. டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்ஸ் ஒரு லாபத்தை தரக்கூடிய பங்குகள் தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிச்சுக்கிறோம். இதோட என்னென்னா, இந்த வீடியோவில் சொல்லக்கூடியது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்களும் இந்த ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு என்ன பங்கை பற்றி அனலைஸ் பண்ணாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம அனலைஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.